வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் ஸ்டைல் சீஸ் பர்ஸ்ட் ஹவாயன் பீட்சா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து அதில் நாம் எடுத்த 1 டேபிள் ஸ்பூன் சீனியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இதை நாம் எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நீட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு சாஃப்ட் லாஸ்டிக் டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் இதை இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணதுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி ரவுண்ட் ஒரு பால் ஷேப்க்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உடையாமல் இந்த மாதிரி வரும். இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை நீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பாலில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாம் செஞ்ச டோவை அதில் வச்சுட்டு டோவுக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது டபுள் சைஸ் ஆகுற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். 1 மணித்தியாலத்துலேருந்து 2 மணித்தியாலம் வரைக்கும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 மணித்தியாலத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இந்த டோ வந்து டபுள் சைஸ் ஆகியிருக்கு. அடுத்தது இது ஈக்குவல் போர்ஷனுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் பிரெட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன சைஸில் செய்கிறதால இதை 6 போர்ஷனாக வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை பால் மாதிரி செஞ்சுட்டு ஒரு பேக்கிங் ட்ரேல வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு இதை திரும்பவும் 30 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். டபுள் சைஸ் ஆகுற வரைக்கும். அடுத்ததாக சீஸ் சாஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சீஸ் ஸ்ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்ப்ரெட் இல்லைன்னா ஒரு பவுலில் 1 கப் சீஸ் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு 100 ml பால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன். மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சீஸ் பர்ஸ்ட் பீட்சாங்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த சீஸ் சாஸ் தேவைப்படுது. இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே செய்யலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம செஞ்சு வச்ச டோலாம் இப்போ டபுள் சைஸ் ஆகிருச்சு. இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்க்கு செஞ்சுக்கலாம். இதை நம்ம பீட்சா டோக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை, கவர் பண்ணத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நார்மல் பீட்சா டோவை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் செஞ்சு எடுத்துட்டு இதை 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் பீட்சா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா மற்ற ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோ உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நான் மீடியம் சைஸ் பீட்சா செய்கிறேன். எட்ஜஸை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது பீட்சாவெல்லாம் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நாம் செஞ்ச பீட்சா சாஸை இந்த டோக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி எடுத்த அந்த ஸ்மால் போர்ஷன் இதுக்கு மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. அடுத்ததாக பீட்சா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் டொமேட்டோ சாஸ்க்கு சில்லி பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர்லாம் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் வெங்காயம், அடுத்ததாக கொஞ்சம் தக்காளி, உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹவாயன் பீட்சாங்கிறதுனால தான் பைனாப்பிள் ஆட் பண்ணுறேன். இது வெஜ் ஸ்டைலில் செய்கிறேன். இதே நீங்கள் நான்வெஜ் ஸ்டைலில் கூட செஞ்சுக்கலாம். பைனாப்பிள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கார்ன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பைனாப்பிள், கார்ன் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக திரும்பவும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரிகானோ கொஞ்சம், திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்னர்ஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஷைனிங்காக அந்த crust வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்சா ரெடி ஆகியாச்சு. அடுத்தது பேக் பண்ணுறது மட்டும்தான். அடுத்தது நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை டெம்பரேச்சரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஹை டெம்பரேச்சரில் லோ டைமில் இந்த பீட்சாவை பேக் பண்ணிக்கலாம். நான் 240 செல்சியஸில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான பீட்சா ரெடி ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் அவன்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.